எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவுகளோடு நம்ம செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக நல்லா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் உருண்டு வருங்க. அல்வா மாதிரி நம்மளுக்கு எடுத்தால் கீழே விழுகுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு வடக்கல்லிங்க 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. அதில் 1.25 டம்ளர் ரவையை சேர்த்திக்கலாங்க. இது நெய்யில் நம்ம வறுத்து எடுக்க போகிறோங்க. இந்த மாதிரி நெய்யில் வறுத்து செஞ்சால் தான் நம்மளுக்கு கிச்சடி ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக கிடைக்குங்க. ரவை இந்தளவுக்கு வறுபட்டதுமே நம்ம 1 டம்ளர் அளவு சேமியாவை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. ஒரு வடக்கல்ல 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்திட்டுங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது 2 பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கலர் மாறி வரையில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம 1 கைப்பிடி புதினா தழை, 1 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி தலைங்க, 3 எண்ணெய்க்குள்ளார போட்டு நம்ம கொஞ்சம் பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க. இந்த கிச்சடிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தாங்க பிடிக்கும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அது நல்லா பொரிஞ்சதுமே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாங்க. அது பச்சை வாசனை போனதுமே 6-7 பச்சை மிளகாய் நம்ம இந்த மாதிரி கீறி வச்சுருக்குறோங்க, அதையே சேர்த்திக்கலாங்க. அது நல்லா வணங்கினதுமே 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறோங்க, அதையே சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் பாதி வணங்கினதுமே நம்ம 1/4 கிலோ அளவு இருக்கிற பீன்ஸை இப்போ உள்ள சேர்த்திக்கலாங்க. 1/4 கிலோ கேரட்டுங்க, இது ரெண்டையும் நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்திடலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயிலேயே வணக்கிட்டுங்க. மூடி போட்டு நம்ம காயை வேக வச்சுக்கலாங்க. தண்ணி நம்ம எதுவுமே சேர்த்த வேண்டாங்க. இந்த எண்ணெயிலேயே காய் வெந்துடும். நம்ம இடையில எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ கேரட்டு பீன்ஸு நல்லா 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணி 1 கப் சேர்த்திக்கலாங்க. பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா நம்ம முதல்லையே கேரட் பீன்ஸ் சேர்த்திக்கலாங்க. இது வேக வச்சுருக்கிற பட்டாணிங்கிறனால இந்த ஸ்டேஜில் சேர்த்திருக்கிறோங்க. அது கூடவே 2 தக்காளி உள்ளே சேர்த்திருக்கிறோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதையை வணக்கிக்கலாங்க. இப்போ காய்களும் நல்லா வெந்துருச்சுங்க, தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. 1 டம்ளர் ரவைக்கு 5 டம்ளர் தண்ணிங்க. நம்ம சேமியாவுக்கு தண்ணி தேவைப்படாதுங்க. இந்த தண்ணியே நம்மளுக்கு சேமியா வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையும் சேமியாவும் இப்போ உள்ளே போட்டுடலாங்க. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கிளறி விட்டுக்கலாங்க. இல்லாட்டி நம்மளுக்கு கட்டி தட்டிடுங்க. நம்ம இப்போ இருக்கிற எல்லா ரவையும் சேமியாவையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ரவையெல்லாம் நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்குங்க.
இப்போ நம்ம எடுத்து கிளறி பார்த்தோம்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா உருண்டு பந்து போல் வருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டுடலாங்க. இதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. அது கூடவே மேலே 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்திக்கலாங்க. நம்ம நெய் ரவை வறுக்கியில் மட்டும்தாங்க சேர்த்திருக்கிறோம். அதனால் ஃபைனலாக 2 ஸ்பூன் ஊற்றினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வருங்க. இப்போ நம்ம கரண்டியில் இந்த மாதிரி பண்ணாலும் கரண்டியில் ஒட்டாமல் வருங்க. நம்ம இதை திருப்பி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் விட்டுறலாங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான சேமியா ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கிச்சடிக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி ஒரு நல்ல காம்பினேஷனுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.